பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரேபியனான கேசேமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்டபோது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5ஆம் தரமும் சன்பலாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும், யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்முவும் அப்படி சொல்கிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான், நீர் சொல்கிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். மெகதாபேயேலின் குமாரனாகிய தெலேயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும். உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும், தொபியாவும் சன்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி பாவம் கட்டி கொள்கிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்தரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்தருளும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய்
இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதனிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்தில் இருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாய் இருந்தது. அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாய் இருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகானான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமார்த்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நெகேமியா முதல் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரைக்கும் இந்த சன்பலாத்தும் தொபியாவும் இந்த நெகேமியாவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்கள். நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் சமாதானமாய் அவனை அழைக்கிறார்கள். ஆனால் அந்த சமாதானத்துக்கு உள்ள அநேக, அதாவது அவனை எப்படியாவது நெகேமியாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு முதலாவது, அதாவது நயமா பேசி அனுப்புறாங்க, வாங்க உங்க கூட நான் பேசணும். ஆனா அப்படி சொன்ன உடனே நெகேமியா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. பாருங்க, அந்த சன்பலாத்து தொபியாவுக்கு அவன் பயப்படவே இல்லை. அவங்க எதிரின்னு தெரியும், அவங்க என்ன சூழ்ச்சி பண்றாங்கன்னு தெரியும். ஆனா அவன் ஆலயத்தை கட்டி முடிச்சு வாசல் கதவு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல அப்ப முக்கியமான வேலையை செய்யும் போது அதை கெடுக்கணும்ன்றதுக்காக இந்த சன்பலாத்தும் தொபியாவும் அழைக்கிறாங்க. இதை புரிந்து கொண்ட நெகேமியா, நான் வர முடியாதுன்னு சொல்லி அவன் பதில் சொல்கிறான். ஆனால் இதை போல ஒரு தடவை இல்லை, 4 முறை அனுப்புகிறார்கள். 4 முறையும் நெகேமியா இதே பதிலை சொல்லி அனுப்புகிறான். அவர்களுக்கு கொஞ்சமும் அவன் பயப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் தேவனை நம்பினான், விசுவாசித்தான். என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவங்க சொல்லி இவன் வரலன்னு உடனே அடுத்தது என்ன பண்றாங்க, ஒரு லெட்டர் எழுதி, அதுவும் சீல் போடாத ஒரு லெட்டரை எழுதி, இத மாதிரி ராஜா, நீ இந்த அலங்கத்தையெல்லாம் கட்டிட்டு நீ ராஜாவாகலான்னு பாக்குறியா? ஏற்கனவே ராஜா இருக்கிறாரு, இது ராஜாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிலாம் சொல்லி இவனை மிரட்டி ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. ஆனா இந்த லெட்டரை பார்த்தும் அவன் என்ன பண்ணல, பயப்படல. அதுவும் முடியலன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாங்க இவனுக்கு. அதாவது வா, இந்த வாசல் கதவை பூட்டிடலாம், இந்த ராத்திரில உன்னை கொன்னு போட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, தேவாலய கதவை பூட்டு அப்படின்னு ஆலோசனை, தீர்க்க தரிசனம் சொல்ல ஒரு தீர்க்கதரிசியும் அவங்க நியமிக்கிறாங்க. இதையும் நெகேமியா அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு அவன் சொல்றான், இல்லை இல்லை, என்னை மாதிரி ஆள் ஓடி ஒளிய முடியுமா, நான் சாவுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அதையும் தட்டி கழிக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நெகேமியாவுக்கு எத்தனை போராட்டங்கள். ஒரு கரத்துல அந்த அந்த அலங்கத்தை கட்டும்போது பாதி பேர் வேலை செய்யறாங்க, பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, கையில பட்டயத்தோட நிற்பாங்க. வேலை செய்யறவங்களும் ஒரு கையில வேலை செய்வாங்க, ஒரு கையில பட்டயம். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் ஊழியம் செய்யும் போது பலதரப்பட்ட பிள்ளைகள், பலதரப்பட்ட ஆட்கள் உங்கள் சபைக்குள் வருவார்கள். யார் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோட வருகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு வரத்தை ஊழியர்கள் கேட்க வேண்டும். இந்த நபர் உள்ள வந்தா என்ன நடக்குது, இவங்க உள்ள வந்தா சபை உடையுதா, இல்லை இவர்கள் உள்ள வந்தா சபை விருத்தி அடையுதா, அந்த எதுக்காக இவர்கள் உள்ள வந்தாங்க, என்ன நோக்கத்தோடு வராங்க,
இந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஊழியக்காரர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு நெருங்கினவர்கள் சிலர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அது அவர்கள் சொல்கிற தீர்க்க தரிசனமா, இல்லாவிட்டால் யார் மூலமாவது கூலி வாங்கி கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். அப்படிதான் இவங்கிட்ட பாருங்க, சன்பலாத்து தொபியாவும் பணம் கொடுத்து தீர்க்கதரிசியை அனுப்புறாங்க. அப்போ அதுக்கும் அவன் செவி கொடுக்கல. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஊழியம் செய்யும் பொழுது மிக கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை காட்டிலும் நெகேமியா ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மனா என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம எதிரி நம்ம கிட்ட சிநேகமாகறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம். உன் வழி ஆண்டவர் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் சத்ருவம் கூட சிநேகிதமாவான்னு இருக்கு. உடனே நம்ம அந்த வசனத்தை பிடிச்சிக்குவோம். பரவாயில்லையே, நம்ம எதிரி நம்ம கிட்ட சமாதானமா வரான், சமாதானமா பேச வரான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். நெகேமியா சந்தோஷப்படல. வர முடியாது, நான் வந்தேன்னா இந்த வேலை மெனக்கெட்டு போகும். அப்படின்னா என்ன அர்த்தம், இது வேஸ்ட் ஆயிரும். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உன்கிட்ட நான் பேசினா என் வேலை வேஸ்ட் ஆயிரும். இன்னைக்கு அப்படி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் ஊழியக்காரர்கள். எங்க கூப்பிட்டாலும் ஓடக்கூடாது. அந்த இடத்துக்கு கூப்பிட்டா போலாமா, ஆண்டர்கிட்ட கேளுங்க. இந்த இடத்துக்கு போலாமா, மெசேஜ் கொடுக்க போலாமா, வேண்டாமா, ஆண்டர்கிட்ட கேளுங்க. ஆண்டர் போ சொன்னா போங்க. எங்கேயும் பணம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கன்னு நம்ம ஓடக்கூடாது. பாருங்க, அவன் கரெக்டா அவன் நிதானிக்கிறான். நான் வந்தேன்னா என் வேலை மெனக்கெட்டு போயிடும், கெட்டு போயிடும், அதனால நான் வரமாட்டேன்னு சொல்றான். இன்னைக்கு ஊழியம் செய்யறவங்க பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது, பணத்துக்கு பின்னால போகக்கூடாது. பணம் எவ்வளவு கொடுத்தாலும் என் ஆண்டவர் என்ன சொல்றாருன்றத நாம் விளங்கி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நெகேமியா அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது, ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது, சரி நாளைக்கு இந்த ஊழியத்தை செய்துக்கலாம், இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல பேச கூப்பிட்டு இருக்கிறாங்க, பெரிய இல்லைன்னா பெரிய ஊழியக்காரர் வராங்க, அவங்களோட நம்ம கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லி, அதனால இந்த வாரம் இருக்கிறத என்ன பண்ணலாம், அது போஸ்ட்மார்ட், அதாவது என்ன பண்ணிடலாம், அதை தள்ளி வச்சுட்டு அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம், அதை நடத்திக்கலாம். இன்னைக்கு உபவாச கூட்டம் தானே போட்டிருக்கீங்க, பரவாயில்ல, இந்த உபவாச கூட்டத்தை அடுத்த வாரம் போட்டுக்கலாம், இன்னைக்கு வேணாம் உபவாச கூட்டம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா, இல்லை இல்லை நான் இந்த வேலையை செய்யணும், இன்னைக்கு ஜனங்கள் உபவாசத்தோட வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மன்னாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட ஐயோ பெரிய ஊழியக்காரர் வந்திருக்காங்க, அவங்க கூடலாம் இருந்து நம்ம கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் நம்ம அந்த இதெல்லாம் பண்ண முடியாது, அவங்களோட இருந்து பேச முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதாவது என்ன தருணம் கிடைச்சிருக்குது, இதை போய் வேஸ்ட் பண்றியப்பா, வா அடுத்த வாரம் வச்சுக்கோ உபவாச கூட்டம். இல்லை இல்லை, எல்லாரை காட்டிலும் பெரியவர் நம் தேவன். அல்லேலூயா. அவர் நம் பக்கத்துல இருக்கிறார், உன் அருகில இருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் உணர வேண்டும். நம் கடமையை கரெக்டா செய்யணும். உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்துல ஸ்டெபனா நிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நெகேமியா பாருங்க, 52 அதை கட்டி முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து தானியேல் 9:25 இது சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக எருசலேம் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எலூல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த எலூல் என்பதற்கு 6ஆம் மாதம் என்று அர்த்தமாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, சுமார் கிமு 445 இந்த அலங்கத்தை கட்டி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அலங்கம் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? ஒன்று, நெகேமியாவுடைய விசுவாசம், ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை. இன்னொன்னு ஒரு வைராக்கியம், அலங்கம் இடிஞ்சு போயிருக்கே அப்படின்ற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது, அதனாலதான் கட்ட முடிஞ்சது. இன்னொன்னு, எல்லாவற்றுக்கும் மேலாக இவங்களை பயமுறுத்த வரும்போதெல்லாம் அவன் சொல்லுவான், தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு நபராய் நெகேமியா இருந்தான். இன்னைக்கு ஜெபிக்கிற நபரா நீங்க இருந்தா உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார். பாருங்க, அவன் ஜெபிக்கிற ஒரு நபரா இருந்தான். அது மட்டுமல்ல, தன்னோடு இணைந்து எல்லா ஜனங்களையும் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அவன் என்ன பண்றான்,
அவன் என்கரேஜ் பண்றான். உங்க கைகளை கொடுங்க, இந்த நல்ல வேலைக்கு செய்யறதுக்கு அவர்கள் கைகளை கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை. அப்போ ஒரு நபர் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நெகேமியா லீடரா இருந்தாலும் அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாலும் அவனோடு இணைந்து ஜனங்கள் என்ன பண்றாங்க, நாங்க இந்த நல்ல வேலைக்கு எங்க கைகளை கொடுக்கிறோம்னு சொல்லி இணைந்து மனப்பூர்வமாய் அந்த அந்த கட்டுறதுக்கு அவங்க உதவி செய்தாங்க. இன்னைக்கு அதே போலதான் எந்த சபையா இருந்தாலும் அந்த ஊழியக்காரர் மட்டும் அந்த சபையை கட்டி எழுப்ப முடியாது. ஆனா அந்த ஊழியக்காரரோட கூட விசுவாசிகள் இணைந்து கொள்ள வேண்டும். அவங்க செய்கிற ஊழியத்துக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கணும். நீங்களும் என்ன பண்ணணும், உங்கள் உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும். அந்த அந்த அதாவது ஜெபிக்க வேண்டும். இப்படி சபையோடு ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபிக்கிற எந்த ஒரு அதாவது சபையா இருந்தாலும் சர்ச் ஆலயமா இருந்தாலும் அந்த சபை நாளுக்கு நாள் விருத்தி அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால நம்ம ஜெபம், இன்னைக்கு ஜெபம் இல்லைன்னா சபை இல்லை. அப்போ ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஊழியக்காரர்கள் முதலாவது ஜெபத்துல அதிக நேரம் தரித்திருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் ஜெபித்தால்தான் அந்த சபை ஜெபிக்கும், சபை மக்கள் ஜெபிப்பார்கள். ஊழியக்காரர்கள் ஜெபிக்காவிட்டால் சபை மக்களும் அந்த ஜெப வாஞ்சை இல்லாமல் போய்விடும். அதனால சபை வைத்திருக்கிறவர்கள் உங்களுடைய ஊழியம், முழு நேர ஊழியமோ பார்ட் டைம் ஊழியமோ இல்லாவிட்டால், அதாவது இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்யறவங்க நாம் என்ன சொல்ல வேண்டும், அவங்கள அதாவது இங்க போய் ஜெபம் பண்ணுங்க, அங்க போய் அந்த ஊழியக்காரர் இல்ல, நீ ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து ஜெபி, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார்ன்றத கட்டாயம் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் தாங்க விடுதலை கொடுக்கிறவர். எந்த ஊழியக்காரரானாலும் அவங்களையெல்லாம் ஒரு கருவியா வச்சிருக்கிறாங்களே தவிர, ஆனா விடுதலை கொடுக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நெகேமியா பாருங்க, 52 நாளுல அது கட்டி முடிக்க சாத்தியமே இல்லை. ஆனா கட்டி முடித்தான். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலும் எத்தனை தடைகள் அப்பா. தடைகள் வந்தாலும் நெகேமியா ஸ்டெபானா நின்னு அப்பா அந்த அலங்கத்தை கட்டி முடித்தானே ஆண்டவரை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், வயதானவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும், நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா, எடுத்த காரியத்துல ஜெயம் பெற கிருபை கொடுங்கப்பா. எடுத்த காரியத்துல உம்முடைய பிள்ளைகள் வெற்றி பெற கிருபை கொடுங்க டாடி. ஐ ஷால் பி ஓதராய் லஜ்ஜ போலகத நை கரபா ஓராமா கரபா தீரபா கரபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நெகேமியாவை போல நல்ல ஒரு ஊழியக்காரர்களை, உமக்கென்று வைராக்கியமான ஊழியர்களை உருவாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நாள்ல சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.